வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நினைவு தூபி யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த நினைவு தூபியை இடித்து அதை தரைமட்டம் ஆக்கியது இலங்கை அரசாங்கம். யாழ் மாணவர் ஒன்றியம் கடும் கொந்தளிப்படைந்தன. தமிழ் மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். எங்கள் இனத்தில் நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி அதை நினைவுகளாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நினைவு தூபியை இலங்கை ஆட்சியாளர்கள் இடித்து அப்புறப்படுத்தி விட்டார்களே என்கின்ற கொதிப்பு தமிழ் சமூகத்தின் உச்சாணிக்கு சென்றது. ஆனால் அவர்கள் அன்று இடித்தது தமிழர்களிடத்திலே ஏற்படுத்தியிருந்த பாதிப்பு இன்று கனடா அரசாங்கத்தின் சார்பில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய நினைவு தூபி இலங்கை ஆட்சியாளர்களுடைய உதவியால் அது வந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அவர்கள் அன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் நிறுவியிருந்த அந்த நினைவு தூபியை இடிக்கவில்லை என்றால் தமிழர்களிடம் ஒரு உணர்ச்சி, இதுபோன்று இன்னொரு இடத்தில் நாம் நிறுவியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்காது. இப்பொழுது அது கனடா அரசாங்கத்தின் உதவியுடன் பிரம்டன் நகரில் அது நிறுவப்பட்டு இன்று தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்தை உலகிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் இலங்கை ஆட்சியாளர்கள் எல்லாம் இப்பொழுது துடிதுடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எப்படியாவது அந்த நினைவு தூபிக்கு தடை விதித்து விட வேண்டும், அல்லது கனடா அரசாங்கத்தை தூண்டிவிட்டு அந்த நினைவு தூபியை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை எடுத்து விட வேண்டும் என்கின்ற தவிப்பு அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் நான் தலை சாய்க்கப் போவதில்லை. உங்களுடைய இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்சப்போவதில்லை. நான் பனங்காட்டு நரி என்கின்ற களத்தில் அந்த பிரம்டன் நகரின் தலைவர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார் என்பது வியப்பான செய்தி என்பதை விட தமிழர்களுக்கு ஒரு ஆதரவான பதிவாக நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. இதே வேளையில் பிரிட்டன் அரசாங்கத்தின் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர், பிரதமராக இருக்கக்கூடியவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கூட இன்று உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு ஆதரவு முகம் பல இடங்களில் உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதாக இருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்கின்ற ஒரு நிகழ்வை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழ் சமூகத்தை சார்ந்த உமா குமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழர்களுக்கான அந்த இன அழிப்பில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கும் குற்றவாளிகள் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதற்குமான அனைத்து போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நான் எடுத்துக்கொண்டு செயல்படுவேன் என்று அவர் எடுத்து வைத்த கருத்துகள் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. அதுபோல பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விடயத்தில், அதாவது பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக பதிவிட்ட களங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. தற்போது பிரிட்டனின் பிரதமர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல இலங்கை அரசாங்கத்தினால் போரில் பாதிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு மக்களும், உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் அனைவரோடு நாங்கள் இணைந்து நிற்கிறோம், அவர்களுடைய துயரத்தோடு நாங்கள் கைகோர்த்து கொண்டு நிற்கிறோம் என்கின்ற கருத்தையும் பதிவிட்டிருந்தார். அதுபோல அந்த இன அழிப்பில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற விடயத்தையும் அந்த பிரதமர் பதிவிட்டிருந்தார். அதைவிட ஒரு பிரதானமான கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அந்த கருத்து, பிரிட்டன் அரசாங்கத்தின் சார்பில் சிலருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தடை விதிக்கப்பட்ட நிகழ்வு சிறப்பானது, குற்றவாளிகளுக்குத்தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக நான் பதிவு செய்கிறேன் என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதுபோல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், தமிழர்களுக்கு எதிராக இலங்கை மண்ணில் தொடர்ச்சியாக மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழர்கள் பாதிப்புகளை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கான விடியல் எழுதப்படுகிறது என்கின்ற ஒரு மாயத் தோற்றம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதே தவிர இதுவரை தமிழர்களுக்கான எந்தவிதமான செயல்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் எடுக்கவில்லை என்பது வருத்தமான பதிவு. தற்பொழுது கூட தமிழர்கள் மீது இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஏற்புடையதாக இல்லை என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். இது சிங்கள ஆட்சியாளர்கள் மத்தியிலும் சிங்கள கட்சிகளை சார்ந்தவர்களும் சிங்கள அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு தளங்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாடுகளும் தமிழர்களுக்கு ஆதரவான களங்களை எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்களும் இலங்கை இராணுவமும் தவறு இழைத்தது என்கின்ற விடயத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இலங்கை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கலாம். எனவேதான் இலங்கை ஆட்சியாளர்கள் அவசரமாக அதற்கு மறுப்புகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் எங்களுடைய மண்ணில் இதுவரை இன அழிப்பு நடந்தது என்பதற்கான எந்த ஆதாரங்களும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஒரு சிலர் திட்டமிட்டு நடத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் சில நாடுகள் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு எங்களுக்கு எதிரான களத்தை அவர்கள் உருவாக்கி வைத்து எங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை கட்டி அமைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மை தெரியவில்லை. இலங்கை ஆட்சியாளர்களோ இலங்கை இராணுவமோ எந்த சூழலிலும் தவறு இழைக்கவில்லை. இலங்கை இராணுவம் மனித உரிமை மீறல்களை மீறியது என்றோ அல்லது இன அழிப்பை செய்தது என்றோ எந்தவித ஆதாரங்களோ எந்தவிதமான அதற்கான அதை உறுதிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளோ இதுவரை நடைபெறவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக எங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவது எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது என்ற பதிவை அது எடுத்து வைத்திருக்கின்றது. ஆனால் உலகம் முழுவதும் இப்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது தமிழ் இனத்திற்கான விடியல் அல்லது தமிழ் இனம் இதுவரை கண்ணீர் சிந்தி தங்களுக்கான விடிவு எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கான கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்து விட்டதோ என்கின்ற எண்ணம்தான் வருகின்றது. கனடா, பிரிட்டன் போன்ற பல நாடுகள் இப்பொழுது தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்து பேசத் தொடங்கி இருக்கக்கூடிய விடயம் ஒரு மாறுதலை தரக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். மே 18 கண்ணீரோடு தமிழர்கள் தங்களுடைய உணர்வுகளோடு நிற்கக்கூடிய இந்த நிலையில் பல நாடுகள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய விடயம் உண்மையிலே ஒரு மகிழ்வை தந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அல்லது குத்தப்பட்ட இதயத்திற்கு மருந்திட்ட நிகழ்வாக அதை பார்க்க முடிகிறது என்று கூட கூறலாம். நன்றியுடன் இன்பா.